ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். விஜய் டிவி ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னராக அர்ச்சனா இப்போ ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீமே பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு ஆப்போசிட்டாக நிற்கும் பொழுது எனக்கெல்லாம் பிரதீப் ஆண்டனியால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு லேடி கண்டஸ்டன்ட் மட்டும் கெத்தா கமலஹாசன் முன்னாடி சொல்கிறாங்க. இதை பார்த்த பிரதீப் ஆண்டனியோட ரசிகர்கள் எல்லாருமே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரதீப் ஆண்டனி அந்த பிக் பாஸை விட்டு வெளியே போயிடுறாரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பிரதீப் ஆண்டனியோட சண்டை, அவர் சிரிக்கிற சிரிப்பு, அவரோட யதார்த்தமான பேச்சு, இதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருது. ஓகேங்களா? எல்லா வாரத்துலையும் கமல் ஷோல மக்கள் எல்லாருமே பிரதீப் ஆண்டனி பேசும்பொழுது கத்துறதை பார்த்த மாயா, பூர்ணிமா, நிக்சன், ஐசு, ஜோவிகா இவங்க எல்லாருமே பிரதீப் ஆண்டனியை எப்படியாவது இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியே அனுப்பிச்சிடணும். ஏன்னா பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னரா பிரதீப் ஆண்டனி ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு ரீசன்னால எல்லாருமே செங்கோடியை தூக்குறாங்க. அப்படி தூக்கும் பொழுது கமலஹாசன் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இதுவரைக்கும் பிரதீப் ஆண்டனிக்கு கொடுத்த சப்போர்ட்டை பிரதீப் ஆண்டனியோட ரசிகர்கள் எல்லாருமே அர்ச்சனாவுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும் பொழுது அர்ச்சனாவோட மதிப்பு இன்னும் அதிகமாயிருது. அர்ச்சனா 28வது நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. வைல்டு கார்டு என்ட்ரி எல்லாம் பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னரா ஆயிர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்த நிலைமையில வைல்டு கார்டு என்ட்ரி அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இந்த பிக் பாஸ் டைட்டில ஜெயிக்கிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை இப்போ உண்மையாயிருக்கு. ஆரம்பத்துல பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனாவுக்கு எக்கச்சக்க எதிர்ப்பு. மாயா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை அள வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பூர்ணிமா அவங்கள பத்தின பேட் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஷ்ணு அர்ச்சனாவை பத்தி தப்பா பேசிட்டே இருக்காங்க. ஐஷுலாம் அடிக்கிறதுக்கு போறாங்க அர்ச்சனாவை. இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவோட போல்ட்டா தப்புனா அந்த இடத்துல வந்து தன்னோட நியாயத்தை பேசுறது, அவங்க விளையாடுற ஒவ்வொரு டாஸ்க்கும் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 1ல ஓவியா இருப்பாங்கல்ல, அவங்களோட கேரக்டர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஓவியா தான் பிரச்சனைனா அந்த இடத்துல அப்போவே நின்று தன்னோட நியாயத்தை பேசுறது, யாராவது பிக் பாஸ் 1ல இருக்கிற கண்டஸ்டன்ட் யாராவது ஒரு கண்டஸ்டண்ட்டை தனிமைப்படுத்தும் பொழுது அவங்க மேல இருக்கிற நியாயத்தை அப்பவே சுட்டி காட்டுறது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் போல்ட்டா ஓப்பனா பேசுறதுனால பிக் பாஸ் 1ல ஓவியாவுக்கு சூப்பரான பேர் கிடைச்சது. அதோ ஜெராக்ஸ் தான் பிக் பாஸ் 7 அர்ச்சனா. இப்படி இருக்கும் பொழுது பிக் பாஸ் அர்ச்சனா வந்து 28வது நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. வைல்டு கார்டு என்ட்ரியா தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 105வது நாள், மொத்தம் 77 நாள் ஆகுது. ஓகேங்களா? இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15,40,000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 20,000 ரூபா வீதம் 15,40,000 ரூபா. இந்த பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர் ஆனதுக்கு 50 லட்சம் ரூபாய். 15,40,000 பிளஸ் 50 லட்சம் ரூபாய். இந்த பெரிய அமௌண்ட்டை எடுத்துட்டு பிக் பாஸ் அர்ச்சனா இப்போ போறாங்க. பிக் பாஸ் அர்ச்சனா 1997ல் பிறக்கிறாங்க. அவங்க ராஜா ராணி 2 சீரியல்ல ஆல்யா மானசா ஹீரோயினி, அவங்களுக்கு ஆப்போசிட்ல வில்லியா சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த ஷோல வேற லெவல்ல பேர் எடுத்ததுனால இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சினிமா வாய்ப்புகள் கிடைக்குது.